தமிழ் சினிமாவிற்கு முதல் முறையாக அறிமுகமாகும் கேவியின் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்கும் முதல் படத்திலேயே தளபதி விஜய் அவர்கள் நடிக்கிறார். ஜனநாயகத்துக்காக தீப்பந்தம் மீந்தி தளபதி விஜய் அவர்கள் வருவது போல இந்த திரைப்படத்துடைய போஸ்டர் வெளியாக இருக்கு. நம்ம வினோத் சார் இயக்கத்துல அனிருத் சார் இசையில உருவாக உள்ள இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா வர 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. விரைவில் இந்த திரைப்படத்துல நடிக்க உள்ள நடிகர்கள் நடிகைகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இன்னும் சரியாக இந்த திரைப்படம் வழியாக ஓராண்டு காலம் இருக்கு அப்படின்றதுனால நம்ம விஜய் சாரை வைத்து மிக நேர்த்தியாக இந்த திரைப்படத்தை உருவாக்க நம்ம வினோத் சார் அவர்கள் முன் வந்திருக்காரு. கடந்த 2021 ஆண்டு கன்னட மொழியில வெளியான சகத் அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகில களமிறங்கிய தயாரிப்பு நிறுவனம் தான் கேவின் புரொடக்ஷன். தெலுங்கு மொழியில கடந்த 2022 ஆண்டு வெளியாகி ஆஸ்கர் வரை சென்ற நம்ம ராஜமௌழி அவர்களுடைய ட்ரிபிள் ஆர் திரைப்படத்தை தயாரித்ததுமே இந்த நிறுவனம் தான். தொடர்ச்சியாக கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழியில கடந்த 3 ஆண்டுகள்ல 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்து புகழ்பெற்ற நிறுவனமாக இவங்க விளங்கிட்டுமே இருக்காங்க. சூர்யா சாருடைய கங்குவா திரைப்படத்தையுமே இவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. ஆனா கங்குவா படத்தை பொறுத்த வரைக்குமே ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்துடன் இணைந்துதான் அந்த நிறுவனம் தயாரித்திருக்காங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா தளபதி 69வது அறிவிப்பு வெளியானதுல இருந்தே பல ஃபேன்மேட் புகைப்படங்கள் சோஷியல் மீடியாக்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. தற்போது ஒரு புகைப்படம் சோஷியல் மீடியாவே கலக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ ரசிகர்கள் அந்த அளவிற்கு இந்த படத்தை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மை. இது போன்ற நம்ம தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.